விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேருந்து நிலையம் முன்பு காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தோப்பூர் முருகன் மற்றும் நகர செயலாளர் விஜயன் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சனம் செய்த அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் கோஷங்கள் எழுப்பி முழக்கமிட்டனர். இதனையடுத்து அண்ணாமலையை கைது செய்ய வலியுறுத்தி புகார் மனு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்வில் காரியாபட்டி கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் காவனூர் ஏரிக்கு செல்வதால் ஏரி மாசடைவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரியை நம்பி அப்பகுதியில் ஏராளமானோர் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த ஏரிக்கான வரத்து கால்வாய் வழியாக சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் கலப்பதால் இந்த ஏரி நீர் முற்றிலும் மாசடைந்து துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் நிலத்தடி நீர் மட்டம், விவசாயம், கால்நடைகள் உட்பட அனைத்து அடிப்படை தேவைகளும் பாதிப்பிற்குள்ளாகி வருகிறது. எனவே திமுக அரசின் பொதுப்பணித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பொதுமக்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காரை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். வெப்படையிலிருந்து பள்ளிப்பாளையம் சென்ற காரை மதுபோதையில் 45 வயதான அருண் தனது 8 வயது மகனுடன் ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவேறு இடங்களில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை மாதேஸ்வரன் கோயில் பகுதியில் பிடித்து ஓட்டுநரை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த கார் விபத்தில் படுகாயமடைந்த வெப்படையை சேர்ந்த கட்டிட தொழிலாளி கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய மகன் சக்திவேலை மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சென்னை பூந்தமல்லி அருகே மின்கம்பத்திற்கு கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 மோட்டார் சைக்கிள்கள் தீயில் கருகி சேதமடைந்தது. பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் மின்கம்பத்திற்கு கீழ் 2 மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மின்சார வயரிலிருந்து தீப்பொறி விழுந்ததால் எரிய ஆரம்பித்தது. இதனை பார்த்த பகுதி மக்கள் தீயை அணைத்தனர்.